ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Tinymyshkin. இன்றைக்கி நம்ம இமோஜி ஸ்டிக்கர்ஸ் எப்படி வீட்டில் பண்ண போகிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ சில பிக்சர்ஸ் பார்க்கலாம். அதாவது இந்த கண்ணாடி ஷீட்டில் பாருங்கள். அதாவது இந்த பேப்பரில் வந்து இட்லி, அப்புறம் சட்னி, அப்புறம் ஐஸ்கிரீமு, ப்ரெட்டு, ஜாமு, அப்புறம் வாட்டர்மெலன் இதெல்லாம் இருக்குது. அப்புறம் நான் சில இமேஜஸ் வந்து புக்ஸ்லேருந்து, நியூஸ் பேப்பர்லேருந்து, என்னோடய பையனோட பழைய ஓல்டு புக்ஸ்லேருந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஏனி, அப்புறம் இந்த அம்மாவும் பாப்பா ஃபோட்டோ, சிங்கம், இந்த செர்ரி, மாம்பழம், உடுக்க, திராட்சை, இந்த மாதிரி எலி, இந்த மாதிரி நிறைய இமேஜஸ் வந்து நான் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கிளாஸ் ஷீட் வந்து கடையில் கேட்டிங்கன்னா தருவாங்க. இல்லைனா நம்ம வீட்டில் இருக்க திங்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் எதாவது பொருள் வாங்கும்போது இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் வரும் இல்லையா, அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த இமேஜ் மேலே தான் கம் ஒட்டணும். நான் வந்து பேக் சைடு ஒட்டிட்டேன், சாரி. ஸோ இமேஜ் மேலே கம் ஒட்டிட்டு அந்த கிளாஸ் ஷீட்டில் வந்து ஒட்டிக்கோங்க. ஷீட்டை வந்து தின்னாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், திக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து நம்ம வசதி தான். ஸோ அதை வந்து நம்ம ஒட்டியாச்சு. இதே மாதிரி மாம்பழம், அப்புறம் சம்மந்திப்பூ, ஐஸ்கிரீமு, இது எல்லாத்தையும் வந்து கம்மு போட்டு ஒன் பை ஒன்னாக கண்டினியூஸாக வந்து நம்ம ஒட்டிக்கலாம். ஃபெவிகால் தான் ஒட்டணும்னு இல்லை, நான் வந்து ஃபெவிகால் ஒட்டியிருக்கேன். இல்லை நீங்கள் கிளியர் குளூ எது வேணால் ஒட்டிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த இமேஜ் எங்கே இருக்கோ அங்கே தான் ஒட்டணும். ஏன்னா அப்போ தான் அந்த கிளாஸ் ஷீட்டில் ஒட்டும்போது பேக் சைடு வந்து எம்டியாக இருக்கும். அப்போ அது வந்து நம்ம வந்து பேட்டில் இல்லை புக்ஸில் எதாவது ஒட்டிக்கலாம். இதுதான் விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அந்த கிரேப்ஸு, இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே வந்து ஒட்டியாச்சு. இந்த மாதிரி இமேஜஸை வச்சு நம்ம வந்து இமோஜி ஸ்டிக்கர்ஸ் வந்து வீட்லேயே வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதில் ஈட்டபிள்ஸு நம்ம இஷ்டம் தான், எது வேணால் ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் மினியேச்சர் குக்கிங்கு, சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டு, சில கிராஃப்ட் வீடியோஸ் இருக்குது. பிடிச்சிருந்தால் போய் பாருங்கள். அப்புறம் சில இமேஜஸ் வந்து இப்போ வரைஞ்சி நான் காமிக்கிறேன். என் பையனுக்கு வந்து யானை வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் வந்து யானை வந்து உங்களுக்கு வரைஞ்சி காமிக்கிறேன். அதே மாதிரி ஒரு லில்லி ஃப்ளவர் மாதிரி ஒரு ஃப்ளவர் வந்து வரைஞ்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு யானையும் லில்லி ஃப்ளவர்ஸ் வரைஞ்சிருக்கேன். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய படம் வரைஞ்சி இந்த மாதிரி கலர் பண்ணி காமிச்சேன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த் ஆயிரும். நான் அந்த 2 மட்டும் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நமக்கு தேவையானது வந்து வரைஞ்சி வச்சு நம்ம வந்து கலர் அடித்து அந்த கண்ணாடி பேப்பர், அதாவது கிளாஸ் ஷீட்டில் வந்து ஒட்டிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து இந்த யானைக்கு வந்து கலர் கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த கருப்பு கலர் பென்சிலை வச்சு கலர் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் கிரே கலர் வச்சு உள்ளே வந்து கிரையான்ஸ் வச்சு ஷேட் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அந்த கண் வந்து திரும்ப நான் வந்து ரவுண்ட் கலர் பென்சிலில் கொடுத்துருக்கேன். இன்னொரு தடவையும் கொடுத்துக்கிறேன், கொஞ்சம் டார்க்காக இருக்கணுங்கிறதுக்காக. அதே மாதிரி லில்லி ஃப்ளவரும் நான் க்ரீன் கலர் க்ரையான்ஸும் கலர் பென்சில் வச்சு கொடுத்துக்கிறேன். உள்ளே வந்து க்ரீன் கலர் க்ரையான்ஸ் தான் கொடுத்துருக்கேன். அவுட்ரு 2த்துக்குமே வந்து யானைக்கு வந்து கருப்பு கலரும், லில்லி ஃப்ளவருக்கு வந்து பச்சை கலரும், காம்பு மட்டும் மஞ்சள் கலர் கொடுத்துருக்கேன். க்ரையான்ஸ் கொடுத்தா கொஞ்சம் எடுப்பாக தெரியும் பார்க்குறதுக்கு. பிக்சர்ஸும் நல்லா இமேஜும் நல்லா கிளாரிட்டியாக இருக்கும். இந்த மாதிரி இமோஜி ஸ்டிக்கர்ஸ் வந்து நீங்கள் வீட்டிலே ரெடி பண்ணி பார்த்துட்டு எனக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு வீடியோ வந்து தேவைப்படுதுன்னா அதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு வீடியோ போட பார்க்குறேன். வந்து கலரிங் முடிச்சாச்சு. இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணும்போது கொஞ்சம் மட்டும் எக்ஸாக்டாக கட் பண்ணாமல் கொஞ்சம் இடம் விட்டு கட் பண்ணுங்கள். அதாவது ஒரு அவுட்டர் லைன் வந்து இடம் விட்டு கட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அந்த கிளாஸ் ஷீட்டில் வந்து ஒட்டுறதுக்கு வந்து வசதியாக இருக்கும். இப்போ வந்து அந்த யானையோட முன்பக்கத்தில் வந்து ஃபெவிகால் போட்டு நம்ம வந்து அந்த ஏற்கனவே ஒட்டியிருக்கோம் இல்லையா கிளாஸ் ஷீட்டு, அது மேலே வந்து ஒட்டிக்கலாம். அதே மாதிரி லில்லி ஃப்ளாஸும் வந்து நம்ம ஒட்டிக்கலாம். லில்லி ஃப்ளாஸில் கொஞ்சம் கம் அதிகமாக போயிடுச்சு. ரொம்ப போடாதீங்க, பிச்சு ரொம்ப போட்டால் ஒரு மாதிரி இருக்கும். கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கையில் கம் இருக்குது, அதனால் ஒரு எலியையும் அதில் வந்து நம்ம ஒட்டிக்கலாம். எலிக்கு வாலுக்கு கம்மு பற்றலை, அதையும் வந்து நம்ம ஒட்டிக்கலாம். இந்த கம்மு ஒட்டினது ஒரு 5 நிமிஷம் காயட்டும். நம்ம அதுக்குள்ளே என்ன பண்ணலான்னா, ஏற்கனவே பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா இமோஜி, அதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். அதை வந்து எக்ஸாக்டாக கட் பண்ணாதீங்க, கொஞ்சம் விட்டு கட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு எக்ஸாக்டாக வேணும்னா எக்ஸாக்டாக வந்து கட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ அந்த ப்ரெட்டும் ஜாமும் வந்து கட் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி அந்த இட்லி தோசை, அப்புறம் அந்த ஐஸ்கிரீமு, அப்புறம் அந்த வாட்டர்மெலனு, ஃப்ளவர்ஸு, மாம்பழம், திராட்சை எல்லாத்தையும் வந்து ஒன்றா வந்து நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம கடையிலேருந்து வாங்கின ஸ்டிக்கர்ஸ் மாதிரியே இருக்குது. ஸோ நம்ம வீட்டிலே ரெடி பண்ண வந்து ஸ்டிக்கர்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா, டபுள் சைஸ் செல்லோ டேப் எடுத்துக்கலாம். இல்லைனா நீங்கள் ஃபெவிகால் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து டபுள் சைஸ் செல்லோ டேப் எடுத்திருக்கேன். எனக்கு அந்த அம்மாவும் பையனும் இருக்க அந்த இமேஜ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அந்த இமேஜில் வந்து நான் வந்து டபுள் சைஸ் செல்லோ டேப் ஒட்டி, அது என் பையனோட எக்ஸாம் பேடு தான் அது. ஸோ அதில் வந்து நான் வந்து ஒட்டியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பப்படுறீங்களோ அந்த மாதிரி ஒட்டிக்கலாம். அடுத்து வந்து பாருங்கள், இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது.
ஸோ அட்ராக்டிவாக இருக்குது. அடுத்து வந்து நான் வந்து அந்த லில்லி ஃப்ளவர் வந்து ஒட்டிக்க போகிறேன். அது வந்து அந்த கார்னரில் வந்து ஒட்டிக்கிறேன். ஸோ லில்லி ஃப்ளவரும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இது வந்து நம்மளே வந்து வரைஞ்சி கலர் பண்ணி ஒட்டின இமேஜு. ரெண்டுமே வந்து நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அப்புறம் என் பையன் வம்பு பண்ணிகிட்டே இருந்தேன், ஏதாவது வந்து நோட்டில் ஒட்டி கொடுமான்னு சொல்லிட்டு. சரி நான் என்ன பண்ணேன்னா, அவனுக்கு வந்து அந்த யானை வந்து பிடிச்சிருந்ததுன்னா அந்த யானையிலேயே வந்து டபுள் சைஸ் செலோட்டை போட்டு அந்த யானை வந்து அவனோட நோட்டில் வந்து ஒட்டி கொடுத்துட்டேன். அடுத்து அந்த வந்து எலி ஒட்டணும்னு சொல்லியிருந்தேன். அது ஒட்டலைன்னா என்னை விட மாட்டான் போல இருக்குது. சரின்னு வந்து எலிக்கும் வந்து செலோடாப் போட்டு நம்ம வந்து புக்கில் வந்து ஒட்டியாச்சு. ஸோ அதை ஒட்டுறதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இது வந்து நம்ம ஃபெவிகால் யூஸ் பண்ணால் அப்படியே மொத்தமாக அப்படியே இருக்கும். நம்ம அந்த மாதிரி டபுள் சைட் செலோடாப் யூஸ் பண்ணால் நம்ம வேணாங்களன்னா அதை வந்து அப்படியே பிச்சு எடுத்துக்கலாம். அந்த ஒரு இடம் மட்டும்தான் இதாகும். ஸோ கடைசியாக அவன் நோட்டு புக்குக்கு எல்லாமே ஒட்டியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி புதுசாக வந்து நம்ம சேனலில் வந்து நிறைய வீடியோ வந்து பார்க்கலாம். கடைசியாக அவன் நோட்டில் ஒட்டினது உங்களுக்கு ஒரு தடவை காமிக்கிறேன்.